இனி நாம் வேறொரு குலத்திற்கு செல்வோம் என்று முடிவு செய்தன. தங்களின் இந்த முடிவை தங்கள் நண்பனான ஆமையிடம் கூறின. நண்பர்களே, நீங்கள் பறந்து சென்று வேறொரு குலத்தினை அடைந்து விடுவீர்கள். நான் எப்படி வேறு குலத்திற்கு செல்வது? எனக்கும் ஏதாவது ஒரு வழி சொல்லுங்களேன் என்றது ஆமை. அன்னப்பறவை விகடன் ஆமையிடம் கூறியது, நண்பா, நாங்கள் ஒரு நீண்ட கழியினை கொண்டு வருகிறோம். அதன் ஒரு முனை பகுதியை நானும் மற்றொரு முனை பகுதியை சங்கடனும் வாயால் கவி, நீ அந்த கழியின் நடுப்பகுதியில் உன் வாயால் கவ்விக்கொள்ள வேண்டும். நாங்கள் இருவரும் கழியால் உன்னை தூக்கிக் கொண்டு பறந்து சென்று வேறொரு குலத்தினை அடைவோம் என்று தங்கள் திட்டத்தினை கூறியது. நண்பா, இதில் ஒரு சிக்கல் இருக்கிறது. பறந்து செல்லும் போது நீ எதுவும் பேசக்கூடாது. அவ்வாறு பேசினால் நீ கீழே விழுந்து விடுவாய். பிறகு உன்னை எங்களால் காப்பாற்ற முடியாது என்று சங்கடன் கூறியது. நண்பர்களே, கவலை வேண்டாம், நான் பேசவே மாட்டேன் என்று உறுதியளித்தது ஆமை. விகடன் கூறியது போலவே கழியில் ஆமையை தூக்கிக் கொண்டு அன்னப்பறவைகள் பறக்கத் தொடங்கின. ஓர் ஊரின் வழியாக பறந்து செல்லும் போது ஊர் மக்கள் இந்த அதிசயமான காட்சியை பார்த்து வியந்தனர். அவர்கள் கூவி ஒலி எழுப்பினர். எங்கிருந்து இந்த சப்தம் வருகின்றது என்று நினைத்த ஆமை அன்னப்பறவைகளிடம் கேட்க நினைத்தது. தன் வாயை திறந்தது. உடனே ஆமையின் பிடி கழியிலிருந்து நழுவியது. ஆமை கீழே விழுந்து இறந்தது. நீதி: நமக்கு நன்மை செய்கின்றவர்கள் பேச்சை நாம் மதிக்க வேண்டும் என்று பெண் பறவை ஆண் பறவைக்கு கூறியது.